ஹாய் ஹலோ வெல்கம். பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். அதோட சிறப்புகள் என்ன, அதனால் நமக்கு கிடைக்க போகும் நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு நாள் நாரதர் என்ன பண்ணாரு, ஆகாய மார்க்கமாக விடியற் காலையில் எல்லா மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நடுவில் வந்து இந்திரதேவனை சந்திக்கிறாரு. இந்திரதேவன் எப்படி இருக்கீங்க விசாரிக்கிறார், நல்லா இருக்கீங்களான்னு. நாரதரே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க இந்திரதேவா அப்படின்னு நாரதர் கேட்கிறாரு. என்ன சந்தேகம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்றாரு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பலன் என்னென்ன பலன்கள் இதனால இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நாரதருக்கு இதை பத்தின விஷயம் எதுவுமே தெரியாது. சரி, ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்றாரு, நல்லாவே சமாளிக்கிறாரு. நாளைக்கு உங்களுக்கு இதுக்கான பதில் நான் சொல்றேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் கிளம்பிடுறாரு. நாரதர் என்ன பண்றாரு, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, நம்ம யார்கிட்ட கேட்கலாம்னு யோசனை பண்றாரு. யோசனை பண்ணும்போது அவருக்கு கிருஷ்ணர் நினைவுல வராரு. நம்ம கிருஷ்ணரை போய் கேட்கலாம், அவர் தான் நமக்கு ஒரு நல்ல பதில சொல்வாரு அப்படின்றாரு. சரின்னு கிருஷ்ணரை போய் பாக்குறாரு. கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழ ஊதிட்டே இருக்காரு. கண்ணை மூடிட்டு தன் மெய் மருந்து புல்லாங்குழ ஊதிட்டு இருக்காரு. நாராயணர் வந்து ரொம்ப பாவமா ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் நிக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து அந்த புல்லாங்குழலை நிறுத்திட்டு கண்ணை திறந்து, என்ன நாரதா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இந்திரதேவன் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு தெரியல, இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற, இந்த கேள்விக்கான பதில உனக்கு ஒரு கதை மூலமா நான் சொல்றேன் அப்படின்றாரு. ஒரு ஊர்ல ஜெகன் ஒரு பையன் இருந்தான். அவன்கிட்ட நல்ல பழக்கமும் இருக்கு, கெட்ட பழக்கமும் இருக்கு. அவனுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் படுத்தா சீக்கிரமா எந்திரிக்கவே மாட்டான். அதாவது அவன் சூரிய உதயத்தையே பார்த்ததே இல்லை அவன் பிறந்ததுல இருந்து. அவன் குழந்தையா இருக்கிற வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ இந்த குழந்தை தானே, கொஞ்சம் பெரிய நல்லா எந்திரிச்சிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனும் நல்லா படிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஏன்னா அவனால வந்து அந்த காலையில எழுந்துக்கவே முடியல. ஒரே வருத்தம் ஜெகனோட அப்பாவுக்கு. ஜெகன் கூட படிச்சவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில இருக்காங்க, ஆனா ஜெகன் மட்டும் எப்பவுமே தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரே வருத்தமா இருக்கு. அப்ப ஜெகனோட அப்பா எவ்வளவோ சொல்றாரு ஜெகன் கிட்ட, ஜெகன் நீ காலையில எந்திரிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில எந்திரிச்சாதான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனா ஜெகன் சரிப்பான்னு சொல்றான். ஆனா நைட்டு படுக்கிறான், காலையில அவனால எந்திரிக்க முடியல. அவருக்கு ஒரே வருத்தம், நம்ம பையனோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்காரு. அப்ப அந்த ஊர்ல ஒரு முனிவர் ஒரு இடத்துல வந்து இருக்காரு. சரி, நம்ம ஏன் இந்த முனிவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெகனோட அப்பா என்ன பண்றாரு, முனிவரை பார்க்க போறாரு. முனிவரை பார்த்ததும், ஐயா எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் ஜெகன், இந்த மாதிரி அவன் என்ன படித்தாலும் வந்து காலையில எந்திரிக்கவே முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, என்கிட்ட அவனை காலையில கூட்டிட்டு வா அப்படின்றாரு. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு ஜெகனோட அப்பா. ஜெகன் கிட்ட சும்மா சொன்னா எந்திரிக்க மாட்டான், இவங்கிட்ட ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு யோசனையோடவே போறாரு. ஜெகன் கிட்ட போனதும், ஜெகன் உன் கூட படிச்சவனோட தோழன் தோழிகள்லாம் நல்ல வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் அந்த முனிவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, நீ எந்திரிப்பா அப்படின்னு இருக்காரு. சரிப்பா நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தூங்குறான். எந்திரிக்கணும்னு எண்ணத்தோட தான் தூங்குறான். ஏனோ அவன் தன்னை மறந்து தூங்கிடுறான். அவங்க இப்படி காலையில அவன் எந்திரிக்கல, நல்லா தூங்கிட்டான். அப்ப ஜெகனோட அப்பா, நீ வாழ்க்கையில எப்பொழுதும் முன்னேற போறதில்ல, எப்பவுமே நீ இப்படிதான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவமா திட்டிட்டு போயிடுறாரு. ஜெகனுக்கா ஒரே மனசு கஷ்டம், என்னடா நம்ம படுத்து நைட்டு படுத்தோம், காலையில நம்ம எந்திரிக்கணும்னு நினைச்சோமே, ஆனா நம்மளால எந்திரிக்க முடியலையே அப்படின்னு. அதனால ஜெகன் என்ன பண்றான், கையை கிழிச்சுக்கிறான். தான் கையை கிழிச்சுட்டு அந்த வலியால அவன் நைட்டு படுத்தவன் அவனால வலியால தூங்கவே முடியல. அதனால அப்படியே காலையில எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே அந்த முனிவரை போய் பார்க்க, ஐயா வணக்கம், என் பேர் ஜெகன் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னை பத்தின விஷயம் சொல்றான். என் வாழ்க்கை முன்னேறுவதற்காக ஒரு மந்திரம் இருக்காம உங்ககிட்ட அப்பா சொன்னாரு அப்படின்றாங்க. ஆமா, ஒரு மந்திரம் இருக்கு, ஆமா உண்மைதான், ஆனா நான் சொல்றத நீ செஞ்சாதான் அந்த மந்திரம் நான் உனக்கு சொல்லுவேன், அதுவும் நீ தொடர்ந்து 21 நாள் செய்யணும், அதுவும் ஆசிரமத்திலே தங்கி நீ செய்யணும் அப்படின்றாரு. சரிங்க ஐயா, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் ஆசிரமத்திலே தங்குறான். இப்படி இருக்கால எந்திரிக்கிறான், ஆசிரமில் உள்ள வேலையெல்லாம் செய்யறான். எல்லாமே நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கான். எப்படியோ ஒரு 7 நாட்கள் போகுது. 8வது நாட்கள் என்ன பண்றான், தன்னை அறியாம தூங்கிடுறான். காலையில எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறான், ஒரு நாள் தான் நம்ம தூங்கிட்டோம்னு பிரச்சனை இல்லை, நம்ம மனசு வந்து அவன்கிட்ட சொல்லுது. இருந்தாலும் ஐயோ நம்ம வெற்றி ரகசியத்தை கேட்கறதுக்கு 21 நாள் தூங்காம இந்த மாதிரி விடியற்கால எந்திரிக்கணும்னு முனிவர் சொன்னாரே, ஆனா நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு ஜெகன் நினைக்கிறான். ஜெகன் மறுபடியும் நம்ம தப்பு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முனிவரையே பார்த்து, ஐயா நான் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், அப்ப நான் வாழ்க்கையில இனிமே வெற்றி காணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் அழறான். அந்த முனிவர்கிட்ட போயிட்டு, ஜெகன் அழாத, நிறுத்து, தப்பு செஞ்சாங்கன்னா அடுத்த முறை அந்த தப்பு நம்ம திருத்திக்கணும், வாழ்க்கையில தப்பு என்பது ஒரு விஷயம் நடக்கணும், நடந்தாதான் நிறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியும், அதனால இந்த ஒரு முறை தப்பு பண்ணா என்ன, அடுத்த முறை நீ ஜெயிக்கலாம், அதனால நீ இதை பத்தி வருத்தப்படாத, மறுபடியும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி மறுபடியும் அதை செய் அப்படின்றாரு. அப்ப ஜெகன் கேட்கிறான், ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல எழுஞ்சுக்கணும், என்ன பலன் அதனால அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு முனிவர் சொல்றாரு, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சோம் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது, நேர்மறை எண்ணங்கள்
வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூளை ரொம்ப காலியாக இருக்கும். நம்ம என்ன படிக்கிறோமோ அது மனசில் அப்படியே நிற்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்களே நம்ம நினைக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம விதைச்சு வச்சிருக்கணும். எதிர்மறையான ஆற்றல்கள் எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்தால் எதுவுமே வெற்றி பெறாது. நல்ல விஷயங்கள் நினைக்கணும், நல்லதே நடக்கணும். இந்த சமயத்தில் வந்து தவம் செய்யலாம், தியானம் செய்யலாம், படிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதை மனதார கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்மளோட மனசுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஜெகனுக்கு இது சொன்னது ஒரே சந்தோஷம். அப்போ நம்ம கிட்ட இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும், நம்ம இனிமேல் நல்ல விஷயங்களை கத்துக்கணும், நானும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஜெகன் தன்னோட வேலையை, ஐயா நீங்க சொன்னது சரிதான், நான் இனிமே உடனடியா நான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன். ஜெகன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நான் இனிமே காலையில எந்திரிக்கிறேன். பிரம்ம முகூர்த்தத்துல நான் எந்திரிச்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். எந்திரிச்சதும் நம்ம ஒரு கட்டில படுத்திருப்போம், கட்டில இருந்து கீழே கால் வைப்போம். கால் வச்சோன்னே பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம். நம்ம கை வச்சு லக்ஷ்மி கடாட்சமா நம்ம என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கணும். கையை பார்த்து லட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம். திருப்பியும் மறுபடியும் கடவுளுக்கு இந்த உலகத்துல என்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கேன், அதனால அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம், நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு முனிவர். ஐயா எனக்கு தியானம் செய்ய தெரியாதே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு முனிவர், அதுதான் நான் உனக்கு இப்ப சொல்லித்தர போறேன், ரொம்ப கவனமா கேளு. ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சா அதை கரெக்டா செய்யணும், தப்பா செஞ்சா அது பலன் அளிக்காது அப்படின்றாரு. அதனால என்ன சொல்றாரு, நல்ல ஒரு காற்றுள்ள இடமா பார்த்து உட்காந்துக்கோ, சமணம் போட்டுக்கோ, கை ரெண்டுமே கால் மேல வச்சுக்கோ அப்படின்றாரு. நல்ல காற்று எழு அப்படின்றாரு. காத்த உள்வாங்கி வாய் வழியா வெளியில விடு. இந்த மாதிரி தியானம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த தியானம் பண்ணும்போது எதிர்மறை ஆற்றல் எண்ணங்களோ உன்னோட மனசுல எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல எண்ணங்கள் இருக்கணும், நல்லதை மட்டும்தான் நீ நினைக்கணும், உன்னோட வாழ்க்கை வெற்றி படியை மட்டும் தான் நோக்கி நீ பயணிக்கணும். இந்த நேரத்தில் யாருக்கும் எந்த விதமான தீங்கான செயலை நீ நினைக்க கூடாது, நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருக்கணும் அப்படின்றாரு. முனிவர் சிரித்தபடியே இதை நீ நல்லபடியா செய் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க ஐயா அப்படின்றாரு. ஜெகனும் 21 நாட்கள் முனிவர் சொன்ன மாதிரி தினமும் செஞ்சுட்டே இருக்காரு. 21 நாட்கள்ல ஆனதும் ஜெகன் முனிவர் கிட்ட போய் சிரிச்சுட்டே, ஐயா ஐயா என் வாழ்க்கை வெற்றி பெறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றேன்னு சொன்னீங்களா, இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, மந்திரமே இப்ப நீ 21 நாள் செஞ்சதா மந்திரமே ஜெகன், இந்த நீ வாழ்நாள் முழுதும் செஞ்சா உனக்கு வாழ்க்கை முழுதும் வெற்றி அப்படின்றாரு. எப்படி ஐயானா, காலையில எந்திரிக்கிறதால நல்ல விஷயம் எல்லாம் செய்யற, காலையில கடவுளை தொழுகிற, காலையில எந்திரிச்சாலே அஷ்ட ஐஸ்வர்யமும் உன் வீடு தேடி வரும், அது இல்லாம லட்சுமி கடாட்சமும் உன் வீட்டுல எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். எப்பவுமே இந்த சமயத்துல எந்திரிச்சு நீ சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் எது நினைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கடவுள் நிறைவேற்றுவாரு. இந்த சமயத்துல கடவுள் வந்து ஆகாய மார்க்கமாக எப்பவுமே வந்து இந்த நேரத்துல எந்திரிக்கிறவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்படின்றாரு முனிவர். ஐயா அப்ப நான் தொடர்ந்து இதை செஞ்ச என் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா, நீ தொடர்ந்து செஞ்சுட்டே இரு, நீ வாழ்க்கையின் உச்சிக்கே போகலாம் அப்படின்றாரு. இதனாலதான் நம்மளோட பெரியவர்கள் வந்து காலையில எந்திரிக்கணும், காலையில நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றது இந்த விஷயம் தான். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல நல்ல ஒரு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கும், நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நம்ம நினைக்கணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும், நமக்கு நல்லதே நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு நீங்களும் இதுக்கான பலனை கண்டிப்பா அடையணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே இந்த உலகம் முழுதும் நல்ல விஷயங்களை மட்டுமே நினைக்கணும். நீ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கும் அப்படின்றாரு. சோ அவன் ஜெகன் தன்னோட இலக்கையா இந்த 21 நாள் அடைஞ்சிட்டான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சு உங்க பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடங்குங்க. நீங்களும் உங்க இலக்கை சீக்கிரமாவே அடைங்க. ஜெகன் ஜெயிச்ச மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிச்சு காமிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.